இரு நாடுகளும் மாறி மாறி எல்லைப் பகுதியில் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருவதால் பதற்றம் நிலவுகிறது. இந்தியாவை நோக்கி நேற்று 3வது நாளாக ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியது. காஷ்மீர், பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் ஆகிய 4 மாநிலங்களில் உள்ள 26 நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த ட்ரோன்களை இந்திய ராணுவம் நடுவானில் அழித்தது. முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்தியது. இந்த சூழலில் நள்ளிரவில் இந்தியாவும் திருப்பி அடிக்க தொடங்கியது. பாகிஸ்தான் நாட்டின் உணவு மற்றும் வேளாண் உற்பத்தியில் முக்கியமாக திகழும் கரியான் மற்றும் ஜாலால்பூர் ஜெட்டா நகரில் இந்திய ட்ரோன்கள் தாக்குதலை தொடங்கின. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலும் இந்தியா ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இந்நிலையில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக முப்படை தளபதிகளும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க அவரது இல்லத்திற்கு வந்தனர். மேலும் பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் மற்றும் பாதுகாப்பு படைத்தலைவர் அனில் சௌகான் ஆகியோரும் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு வருகை தந்துள்ளனர். எல்லைகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.